ஆனால் சைனா வந்து இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வளர்ச்சியோடது இன்னைக்கு நீங்கள் வந்து அது ஷாங்காய், பீஜிங் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ஒரு ஹைடெக் சிட்டி அப்படின்னா நீங்கள் அமெரிக்கா சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. நம்பர் 1 ஹைடெக் சிட்டி வந்து சைனால இருக்கு. அடுத்து வந்து ஹாங்காங்ல இருக்கு. அடுத்து துபாய். ஓ! ஹைடெக் சிட்டி. ஓகே. நீங்க என்னென்ன வசதி வேணுமோ, அத்தன வசதியும் அங்க இருக்கு. இப்போ துபாய் ஏன் சொல்றேன்னா, துபாய் வந்து ஒரு சின்ன நாடு தான். அந்த துபாய் நாடுங்கிறது ஒரு சின்ன எமிரேட்ஸ் தான். நாட்ல ஒரு மாநிலம். ஆனாலும் அது வந்து தன்னை வந்து பெரிய அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காங்க. சைனாவோட சிட்டிக்கும் துபாய்க்கு என்ன வித்தியாசம்னா, சைனா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு பாதுகாப்பு அரண் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. துபாயில பாதுகாப்பு அரண் இல்ல. வெறுமனே கட்டி வச்சிருக்காங்க. அது அந்த ஒரு டிஃபரன்ஸ் வச்சுக்கோமே. இப்போ இந்த மாரி ஒரு சூழல்ல, இப்ப சைனாவ வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட மெயின் மோட்டோ. ம். அதுல தான் வந்து முதல்ல அந்த வெனிசுலா அதிபர் அதுக்கு தூக்கிட்டு போனது, அங்க வந்து ஸ்டாப் பண்ணது. ம். அதுக்கப்புறம் ஈரான்ல தான் நெறைய எண்ணெய் வாங்குறாங்க. ஈரான்ல உற்பத்தி ஆகுற எண்ணெயில கிட்டத்தட்ட 80லிருந்து 90% எண்ணெய் சைனாவுக்கு போய்க்கிட்டு இருக்கு. ஹர்முஸ் வழியா. அப்புறம் அவங்கள தூக்கி போட்டாச்சு அப்படின்னால, சைனாவுக்கு வந்து போற எண்ணெய நம்ம ஸ்டாப் பண்ணிருவோம். அப்ப சைனா நம்மட்ட மண்டி ஓடணும். அப்படிங்கிற ஒரு ஒற்றை மோட்டோ தான் மோட்டிவ் தான் அமெரிக்காவுக்கு. இதெல்லாம் தெரியும். இவன் ம். நெனைச்ச மாதிரி ஈரான் இல்ல அப்படிங்கிறது, ம். எப்போ பிப்ரவரி 28க்கு அப்புறம் வந்து ரொம்ப தெரிஞ்சிருச்சு. ஆனா ம். போன 2025 ஜூன், ஜூலைல இருக்கு இல்லையா? அப்பவே வந்து என்ன இந்த அடி அடிக்கிறானே அப்படின்னு கொஞ்சம் ம். லேசா தெரிஞ்சது. சரி நம்ம வந்து மொத்தத்துக்கு போட்டு பெருந்தலைகளோட போட்டு காலி பண்ணிருவோம். காலி பண்ணிட்டு அடங்கிருவாய்ங்க அப்படின்னு தப்பா கணக்கு போட்டாங்க. ம். அந்த கணக்கு வந்து தப்பாயிருச்சு.